வணக்கம் தோழர்களே. ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து வார்ம் அப். அதை வந்து எப்படி பேஸ்லேருந்து டாப் வரைக்கும் ப்ராப்பராக ஃபுல் பாடி வார்ம் அப் பண்ணு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக காட்ட முடியாது. காட்டியிருக்கிற எல்லா எக்ஸசைஸுமே வந்து மினிமம் 30 to 45 செகண்ட்ஸ் வந்து பண்ணணும். ஓவராலாக 7 minutes வார்ம் அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் ரொட்டேஷன். இது வந்து 2 ஆங்கிளுக்குமே பண்ணணும். ரொட்டேஷன் முடிஞ்சதும் ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஆங்கிள் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது என்ன பண்ணுன்னா, உங்களோட காஃப் மசில், அப்புறம் உங்கள் தை மசில், ஃபுட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நல்லா புஷ் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து ஆங்கிள் ரொட்டேஷன். இப்போ ஆப்போசிட் லெக்கு. ஓகே, இப்போ வந்து நீக்கு வருவோம். நீ டு ஹிப் இப்படி புஷ் பண்ணணும். அடுத்து வந்து நீ டு பட் புஷ். சும்மா லைட்டாக ஹோல்ட் பண்ணால் போதும், ரொம்பலாம் அழுத்தி பிடிக்க தேவையில்ல. அடுத்து வந்து நீ ரொட்டேஷன். இது வந்து 5 கவுண்ட்டு. கிளாக் வைஸில் 5, ஆன்டி கிளாக் வைஸில் 5. அதுக்கப்புறம் ஹிப்பு. இப்போ நம்ம இங்கே முடிச்சோமா, இப்போ இங்கே ஃபஸ்ட் வந்து ஹிப் ரொட்டேஷன். இதுவும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். அடுத்து வந்து கிராஸ் டோ டச். அடுத்து வந்து ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். அடுத்து இதுக்கு பேர் தெரியல, இது வந்து சைடாக புஷ் பண்ணணும். இது என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும். இப்போ முடிஞ்சு, இப்போ அப்பர் பாடிக்கு வருவோம். ஃபஸ்ட் வந்து ஷோல்டர் ரொட்டேஷன். ஓகே, அடுத்து வந்து ஆர்ம் ஸ்விங். ரொட்டேஷன் இல்லை, ஸ்விங் மட்டும்தான். அடுத்து வந்து ரொட்டேஷன். இதுவும் கிளாக் வைஸ் பண்ணணும், இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். அடுத்தும் இதுவும் வந்து ஷோல்டர் ரொட்டேஷன் தான், ஆனால் இந்த மாதிரி பண்ணணும். ரிஸ்ட்டு வந்து முக்கியம். இது ஃபுல்லாக வார்ம் அப் ஆகிடுச்சா, அதுக்கு வந்து நெக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக் ரொட்டேஷன். அடுத்து வந்து நெக் புஷ். ஈச் 3 கவுண்ட் பண்ணால் போதும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், லைட்டாக ஹோல்டு பண்ணால் போதும். இப்போ வந்து ஸ்டாட்டிக் வார்ம் அப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டைனமிக் வார்ம் அப். ஓகே, இது ஆஃப்ரிக்கன் டான்ஸ்னு சொல்லுவாங்க, ஏ ஸ்கிப்னு சொல்லுவாங்க, பி ஸ்கிப்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ சரியாக பேர் தெரியாது. ஆனால் பேசிக்காக ஆஃப்ரிக்கன் டான்ஸ் அவங்கள இப்படி தான் வார்ம் அப் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஸ்மால் ஜம்ப். அவ்வளோதான். அடுத்து வந்து ஒரு 25 மீட்டர் வந்து ஒரு 2 ஸ்ப்ரிண்ட் பண்ணிவிட்டு வார்ம் அப் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள்.